أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى الثلاثة الذين خلفوا حتى إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب عليهم ليتوبوا إن الله هو التواب الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 663வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தின் 117 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன. போருக்கு செல்லாத சஹாபாக்களிலே குறிப்பாக 3 நபர்கள், ஒருவரை பற்றி முன்னால் சொல்லப்பட்டது 10 பேர் என்பதாக மொத்தம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறந்த சஹாபாக்கள், உயர்ந்த சஹாபாக்கள், அவர்களிடத்திலே எந்த விதமான தப்பும் தவறும் கிடையாது, ஈமான் மிக உறுதியானவர்கள், ஆரம்ப காலத்திலிருந்தே போரிலே கலந்து கொண்டவர்கள். ஒரு 10 நபர்கள் சற்று தாமதமாக போகலாம் என்பதாக இருந்து பின்தங்கிவிட்டார்கள். சிலர் போகவே இல்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டது. அதற்காக தௌபா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்ற விவரம் சொல்லப்பட்டது. அவர்களிலே ஒரு 3 நபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பாக சொல்லி காட்டுகின்றான். அந்த 3 நபர்களும் போருக்கு செல்லவில்லை. தபூக் போருக்கு நல்ல வசதி உடையவர்களாக, திடகாத்திரமானவர்களாக, வசதி உள்ளவர்களாக, ஆயுதங்கள் உள்ளவர்களாக, வாகனங்கள் இருப்பவர்களாக, பணங்காசுகள் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் போகவில்லை. போகலாம், போய்கொள்ளலாம், நாளைக்கு போலாம், மறுநாள் போலாம், மறுநாள் போலாம் என்பதாக நினைத்து அப்படியே நாள்கள் சென்று விட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் இருந்து திரும்பி வரக்கூடிய நாளும் ஆகிவிட்டது. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பற்றி ஹதீஸிலே, சரித்திரங்களிலே நிறைய குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அந்த 3 நபர்கள் என்பவர்கள் கஅப் இப்னு மாலிக் என்ற ஒருவர், முராரா பின் ரபீஆ என்பவர் ஒருவர், ஹிலால் இப்னு உமையா என்பவர் 3ஆமவர். இந்த 3 சஹாபாக்கள். அதிலே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி தங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகின்றார்கள். அவர் மிகச்சிறந்த சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவிலிருந்து சென்ற சில குழுவினர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்திலே தாங்கள் மதீனாவுக்கு வருவதற்காக வேண்டி அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள், இஸ்லாத்தின் மீது ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மினா என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு கணவாய்க்கு அருகிலே அந்த ஒப்பந்தம் நடந்தது, உடன்படிக்கை நடந்தது. அதை பற்றி பல ஹதீஸ்களின் மூலமாக சிறப்பித்து கூறப்பட்டு இருக்கின்றது. அந்த உடன்படிக்கையிலே கலந்து கொண்ட சஹாபாக்களும் மிக உன்னதமானவர்கள். கடுமையான எதிர்ப்புள்ள அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தால் அவர்களை பாதுகாப்பதாகவும், அவருடைய தீனை பிரச்சாரம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பதாகவும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் 3 நபர்கள், 2வது ஆண்டு 7 நபர்கள், 3வது ஆண்டு பைஅத்துல் அகபா என்பதாக அந்த உடன்படிக்கை சிறப்பு பெயரும் சொல்லப்பட்டிருக்கின்றது சரித்திரத்திலே. 3வது ஆண்டு 70 நபர்கள். இந்த பைஅத்துல் அகபா என்ற இடத்திலே பைஅத் செய்தவர்கள், உறுதிப்பாடு செய்தவர்கள், உடன்படிக்கை செய்தவர்களிலே கஅப் இப்னு மாலிக்கும் ஒருவர், 7 நபர்களிலே ஒருவர். மிக முக்கியமான சஹாபி, உன்னதமான சஹாபி, ஈமான் மலை போன்று இருக்கக்கூடிய உறுதியை உடைத்தவர் அவர். அப்படிப்பட்ட அந்த சஹாபி சொல்லுகின்றார், தபூக் போரின் போது நான் எல்லா போர்களிலும் கலந்திருக்கின்றேன், இந்த தபூக் போரை தவிர. ஆனால் அதற்கு முன்னதாக ஆரம்பத்திலே ஏற்பட்ட பத்ர் போரிலே நான் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணத்தையும் அவரே சொல்லுகின்றார்.
மதீனாவிலிருந்து பத்ருக்காக வேண்டி புறப்பட்ட நேரத்திலே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் புறப்பட்ட நேரத்திலே போருக்காக வேண்டி அவர்கள் புறப்படவில்லை. மதீனாவிலிருந்து மற்ற போர்கள் எல்லாம் மதீனாவிலேயே திட்டமிட்டு மதீனாவிலேயே வீரர்களை பொறுக்கி எடுத்து அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஆனால் பத்ரு போருக்கு செல்லக்கூடிய அந்த நிலை இருக்கின்ற சென்ற அந்த நிலை இருக்கின்றது, அது போருக்காக வேண்டி என்று மதீனாவிலிருந்து புறப்படவில்லை. அபூ சுஃபியானுடைய தலைமையிலே சிரியா நாட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக புறப்பட்டவர்கள் முன்னால் சரித்திரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் மதீனாவிலிருந்து வெளியே வந்தார்கள். போருக்காக வேண்டி என்று வந்திருந்தால் ஒரு சமயம் நான் கலந்திருக்க கூடும். போருக்காக வேண்டி என்று அவர்கள் வரவில்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இன்னார் புறப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் சொல்லவில்லை. ஆகவே நான் அந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. பத்ரு போரில் அது அல்லாத எல்லா போர்களிலும் நான் கலந்திருக்கின்றேன். இந்த தபூக் போர் வந்த நேரத்தில், ஆனால் மற்ற போர்களிலெல்லாம் நான் கலந்து கொண்ட நேரத்தில் மிகப்பெரிய சிரமங்கள் எனக்கு இருந்தன. சரியான வாகனம் இல்லை, சரியான ஆயுதங்கள் இல்லை, உணவு பொருள் என்னிடத்தில் கிடையாது. இருந்தாலும் எல்லா போருக்கும் போயிருக்கின்றேன். இந்த போருடைய இந்த நேரத்திலே, தபூக் போருடைய நேரத்திலே ஹிஜ்ரி 8வது வருஷம், ஹிஜ்ரி 9வது ஆண்டு, அந்த நேரத்திலே என்னிடத்தில் நிறைய பொருள் இருந்தது. வாகனங்களும் கூட ஒன்றுக்கு 2 வாகனங்கள் என்னிடத்தில் இருந்தன. 2 ஒட்டகைகள் அல்லது 2 குதிரைகள் என்னிடத்தில் இருந்தன. என்னுடைய தோட்டத்திலே நிறைய பேரிச்சம்பழங்களும் விளைந்திருந்தன. இதன் காரணமாக எனக்கு கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டு விட்டது. சரி, சஹாபாக்கள் போலாம் என்று நான் தயார் நிலையில் ஆவதற்குள்ளதாக சஹாபாக்கள் புறப்பட்டு விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்விட்டார்கள் என்று தெரிந்த பின்னே, சரி நாளைக்கு போய்கொள்ளலாம், நம்முடைய வாகனத்தில் கொஞ்சம் வேகமாக போய் அவர்களை பிடித்து விடலாம் என்பதாக நினைத்தேன். மறுநாளும் போக முடியவில்லை. அதற்கு மறுநாளும் அப்படி நினைத்தேன். அப்பொழுதும் போக முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போருக்கு போவது என்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த தன்மை உடையது என்று சொன்னால், இன்னொரு போருடைய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு படையை அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள் போகவில்லை. போகச் சொன்ன சஹாபாக்களிலே ஒருவர் ஜும்மாவுடைய காலையிலே அல்லது வியாழக்கிழமை அன்று மாலையிலே அல்லது காலையிலே அவர்கள் புறப்பட்டார்கள். ஜும்மாவுடைய காலையில் புறப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜும்மா தொழுதுவிட்டு நாம் போய் அந்த படையினரை பிடித்து விடலாம், நான் கொஞ்சம் வாகனத்தில் குதிரையில் வேகமாக செல்லக்கூடியவன், ஆகவே நான் போய் அந்த படையினரை பிடித்து விடக்கூடும் என்பதாக நினைத்து ஒரு சஹாபி சற்று தங்கிவிட்டார் ஜும்மா தொழுவதற்காக வேண்டி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுவது, அவர்கள் பின்னால் நின்று தொழுவதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் ஜும்மாவுடைய தொழுகை, ரசூலுல்லாஹ்வுடைய குத்பா உபதேசம் கேட்கப்படும் அங்கே. இதெல்லாம் நினைச்சு நான் தங்கிட்டேன். ஜும்மா தொழுத பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்துட்டாங்க. நீ போகலையா அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்ல, நான் வேகமாக செல்லக்கூடியவன், இதோ நான் புறப்பட்டு விட்டேன், போவதற்கு ரெடியாக இருக்கிறேன், தங்களுக்கு பின்னால் ஜும்மா தொழுது விட்டு போகலாம் என்று இருந்தேன் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலை நேரத்தில் அந்த படையினர் போனார்களே, அவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்ததோ அந்த நன்மை நீ இங்கிருந்து காலமெல்லாம் தொழுதாலும் கூட உனக்கு கிடைக்காது என்பதாக சொன்னார். ஜிஹாதுக்கு போவது என்பது அவ்வளவு பெரிய நன்மைக்குரியது. சரி, அதற்கு ஏராளமான விஷயங்கள் முன்னால் உள்ள ஹதீஸ்கள்ல ஆயத்துகளில் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ப இவரும் அப்படி நினைத்தார், நாம் போய்விடலாம் என்பதாக நினைத்து நாள்கள் கடந்து சென்று விட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி வரக்கூடிய நாளாகிவிட்டது. தபூக் என்பதை பற்றி உள்ள விளக்கம் போன வாரம் அதுக்கு முன்னாலே சொன்னோம். மதீனாவிலிருந்து சுமார் இப்பொழுது ஒரு 800-850 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடம். அது இப்போ ஒரு பெரிய சிட்டி நகரமாக இருக்கின்றது. அது அப்பொழுது எந்த விதமான வீடுகளும் கிடையாது, கட்டடங்களும் கிடையாது, ஒரு பரந்த மைதானம். அது ஆனால் பேர் தபூக் என்று அந்த இடத்துக்கு பேர். இப்பொழுதும் அதே பேர் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படைகளும் போனது கிட்டத்தட்ட 10-12 நாள்களுக்கு மேலாக பிரயாணம் செய்து அங்கே சென்றார்கள். அந்த இடத்துல ஒரு 20 நாள் தங்கினார்கள். பிறகு அங்கிருந்து திரும்பி புறப்பட்டவர்கள் 10-20 நாள் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 50 நாள்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும்
20 நாள் தான் தங்கினாங்க. போக வர்றதுக்கு 30 நாள் ஆச்சு. சரி, இப்ப இவர் போகவே இல்லை. காபு பின் மாலிக் சொல்கின்றார், நான் போக முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டு விட்டது, பயம் ஏற்பட்டு விட்டது. நாம் போகாததற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன காரணம் சொல்லுவோம் என்பதாக என்னுடைய திகில் அதிகமானது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்குக்கு போன பின்னால அங்கிருந்த ஒரு மனிதரிடத்தில் கேட்டார், காபு பின் மாலிக் என்ன ஆனார், அவர் வரவில்லையே என்பதால். கொஞ்சம் பேர் அல்ல, 30,000 பேர் படையினர். 30,000 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் வைத்திருந்தார்கள். யார் யார் வந்திருக்காங்க, யார் வரல அப்படின்னு. இப்ப காபு பின் மாலிக் என்ன ஆனார் அப்படின்னு அங்கிருந்த ஒரு மனிதர் சொன்னார், யார சொல்ல அவருக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது கொஞ்சம் வசதி ஏற்பட்டு போச்சு, தன்னுடைய வசதியை கவனிச்சுட்டு அப்படி ஊர்ல இருந்துட்டார் அப்படின்னு. அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, தான் மேலே போட்டு இருக்கக்கூடிய போர்வை, துண்டு, தான் உடுத்தி இருக்கக்கூடிய உடை, இவையெல்லாம் அவருக்கு திசை திருப்பி விட்டனவை எல்லாம். அதாவது ஆடம்பரமாக இருக்கின்றார், வசதியாக இருக்கின்றார், அந்த வசதி அவரை தடுத்து விட்டது என்று கருத்து சொல்லுகின்றார். இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீ சொல்றது சரியில்லை. யார சொல்ல, அவர் மிக உன்னதமான மனிதர், மிகச்சிறந்த சஹாபி, அவரை பற்றி இவர் சொல்லுவது தப்பு என்பதாக சொல்லி அவர் மறுத்தும் கூறினார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே சொல்லவில்லை, மௌனமாக இருந்து விட்டார்கள். சரி, இப்ப ஊருக்கு வர்றாங்க. வந்ததை வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பீதி ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன சொல்லுவது, எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னு கேட்டா, ஒரு போருக்கு போயிட்டு வந்தா முதல்ல வந்த உடனே மஸ்ஜிதுக்கு தான் வருவாங்க. மஸ்ஜிதிலே வந்து 2 ரக்காத் 4 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு பிறகு அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் அவர்கள் விசாரணை செய்துவிட்டு யார் யாருக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு செல்லுவார்கள். இப்படி வீட்டுக்கு செல்லும் போதும் கூட முதலாக தங்களுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போய் பார்ப்பார்கள். அதற்கு பிறகுதான் மனைவிமார்களை வீட்டுக்கு போவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி அவர்கள் வந்த உடனேயே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த முனாஃபிகீன்கள் 80 பேர் போகல. முதல்ல காரணம் கேட்டுட்டாங்க, போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தங்கிட்டாங்க. இருந்தாலும் வந்த பிறகும் அதை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த முனாஃபிகீன்கள் எல்லாம் போய் பொய்யான காரணங்கள் பலவற்றை சொன்னார்கள். எங்களுக்கு இந்த வேலை இருந்துச்சு, உடல்நிலை சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, நாங்க அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான காரணங்களை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா உங்களுடைய காரணங்களை அறிவான் என்பதாக சொல்லி அவர்களை சரி நீங்கள் போகலாம் என்பதாக சொல்லிவிட்டார். ஏன்னா அவங்க பொய்யான காரணம் சொல்றாங்க, அதை போய் விசாரணை பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, அதனால போக சொல்லிட்டாங்க. நான் பக்கத்துல போய் சலாம் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க, கோப பார்வை. புன்னகை செய்தார்கள், ஆனால் கோபத்தில் உள்ள புன்னகை. சிரிச்சாங்க. நான் சிரிப்புல பல விதம் இருக்குது. வாங்க வாய், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா நல்லா சந்தோஷமா, வாங்க வாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிண்டல் பண்றதுன்னு அர்த்தம். சிரிப்புல பல வகை இருக்கலையா, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை செய்தார்கள். அந்த புன்னகையை வந்து கோபப்படக்கூடியவர் செய்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது என்பதாக சொல்லுகின்றார். காபே, நீ ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், ஏன்னா காபு பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற அந்த சஹாபி நல்ல பேச்சு வன்மை உடையவர். எதை பேசினாலும் சரி, யார் கேட்கிறாரோ அவரிடத்தில் அப்படியே நம்ப வைத்து விடுவார். அதனால தன்னை பற்றியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் நல்ல பேச்சு வன்மை உடையவன் என்பதும் தங்களுக்கு தெரியும். உங்களுடைய சன்னிதானம் அல்லாத வேறொரு சன்னிதானத்தே, உங்களுக்கு முன்னிலை இல்லாத வேறொருவருடைய முன்னிலையிலே நான் இருந்தால் என்னுடைய பேச்சு சாதுரியத்தின் காரணமாக ஏதாவது சொல்லி நான் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் ஏதாவது சொன்னால் அது உடனடியாக அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துருவான், எது சரி எது தப்புன்னு. அதனால நான் உங்கள்ட்ட பொய்யே சொல்ல முடியாது. யார சொல்லலாம், நான் வசதி உள்ளவனாகத்தான் இருந்தேன். சரி, என்னுடைய அலட்சியத்தின் காரணமாக இன்று போலாம் நாளை போலாம் என்பதாக அப்படியே நாள் கடந்து விட்டது, வர முடியாமல் ஆகிவிட்டது அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி நீ போகலாம், அல்லாஹ் தஆலா உன்னுடைய இந்த விஷயத்திலே தீர்ப்பளிக்கும் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் என்பதாக சொல்லிட்டாங்க. உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கணும். அப்பதான் நான் கவலையோடு திரும்பி வந்தேன். சில நாள்கள் எப்படியே கழிந்தன. சஹாபாக்கள் கடை தெருக்களிலே என்னை பார்த்தால், தெருவிலே என்னை பார்த்தால் அவர்கள் சரியாக என்னிடத்தில் பேசுவதில்லை. நான் தொழப்போவேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே போய் உட்காருவேன்.
சலாம் சொல்லுவேன், ஆனால் பதில் சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல மாட்டார். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே போய் உட்கார்ந்து தொழுது கொண்டிருப்பேன். அருகிலே போய் உட்காருவேன். நான் பார்க்காத நேரத்தில் என்னை கடைக்கனால் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் பார்க்காத நேரத்தில் நான் அவங்களை கடக்கனால பார்ப்பேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. பிறகு சில நாள் கழித்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பொதுவாக ஒரு உத்தரவு போட்டார்கள். காபிடத்திலும் அந்த மற்ற இருவரிடத்திலும், ஹிலால் இப்னு உமையா என்பவர், முராரா என்பவர், இந்த 3 பேரிடத்திலும் யாரும் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. பேசவும் கூடாது, சலாமும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு சலாம் சொல்லக்கூடாது, சலாம் சொல்றதை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கணும். ஏன்னா ஜிஹாத் அந்த நேரத்தில் பரலாக இருந்தது. ஒவ்வொருவரின் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர் ஜிஹாதுக்கு போகணும். இல்லாட்டி தொழுகையை விட்டா என்ன குற்றம், நோன்பை விட்டா என்ன குற்றம், அது மாதிரி குற்றம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்தது அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில். அதனால அது அவ்வளவு பெரிய குற்றத்திற்குரியதாக கருதப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க. இந்த நிலையிலே எனக்கு யாரிடத்திலும் யாரும் என்னிடத்திலே பேசுவது கிடையாது. எனக்கு உலகமே வெறுத்து விட்டது. இந்த உலகம் மிக சுருங்கி என்னை போட்டு நெருக்குவதை போன்று இருந்தது. பூமி என்னை நெருக்குவதை போன்று எனக்கு இருந்தது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே என் மீது ரொம்ப அன்பு கொண்ட என்னுடைய சிறிய தந்தையுடைய மகன் அபூ கத்தாதா என்று ஒருவர் இருக்கின்றார். அவர் தோட்டத்தில் இருந்துகிட்டு இருந்தார், பேரிச்சன் தோட்டத்தில். அவரிடத்துல நான் போய் பேசிட்டு வருவோமே அப்படிங்கிறதுக்காண்டி போய் சலாம் சொன்னேன். அவர் பதில் சொல்லவில்லை. சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. எந்த பதிலும் கிடையாது. கொஞ்ச நேரம் இருந்தா நான் திரும்பி வந்துட்டேன். இது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவை அவ்வளவு கண்டிப்பாக பேணக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அங்கே சரி, தோட்டத்தில் இருந்து விட்டு நான் வெளியே வந்தேன். கடை தெருவிலே வரும்பொழுது கஸ்ஸான் என்ற நாடு, அந்த நாட்டுடைய மன்னர், அந்த கஸ்ஸான் நாட்டிலிருந்து ஒரு மனிதர், ஒரு எண்ணெய் வியாபாரி, எண்ணெய் விற்கக்கூடிய வியாபாரி, இங்க எண்ணெய் வாங்குவார், அங்க கொண்டு போய் விற்பார், அங்கிருந்த பொருளை கொண்டு வந்து இங்க விற்பார். அந்த மாதிரி அவர் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அந்த கடிதம் இது கஸ்ஸான் நாட்டினுடைய அரசர் உங்களுக்கு கொடுத்தார் என்பதாக சொல்லி கொடுத்தார். நான் அதை வாங்கி பிரித்து பார்த்தேன். அதுக்கு முன்னாத அந்த மனிதர் உங்களிலே காப் இப்னு மாலிக் என்பவர் யார் என்பதாக விசாரித்துக் கொண்டிருந்தார் கடை தெருவிலே. நான் அந்த பக்கம் போன பொழுது அங்கிருந்த மற்ற சஹாபாக்கள் என்னை சுட்டிக்காட்டி இவர்தான் என்பதாக சொன்னார்கள் அந்த மனிதரிடத்தில். அவர் என்னிடத்தில் கடிதம் கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தேன். உன்னுடைய நண்பர் உனக்கு துரோகம் செய்து விட்டதாக நான் அறிகின்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டதாக நான் அறிகின்றேன். நீர் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் நம்முடைய நாட்டுக்கு வந்து விட்டால், ஏன்னா அது கிறிஸ்தவர்கள், நம்முடைய நாட்டுக்கு வந்து விட்டால், நம்முடைய மதத்திலே நீ இணைந்து விட்டால் மிக அற்புதமான வாழ்க்கை உமக்கு ஏற்படும் என்பதாக சில வரிகள் அதிலே எழுதியிருந்தன. இப்ப காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கடிதத்தை படித்துவிட்டு எனக்கு தலையே சுற்றியது, உலகம் முழுவதும் சுற்றுவதாக ஆகிவிட்டது எனக்கு. ஏன்னு கேட்டா என்னுடைய இந்த பலவீனமான நிலை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், என்னுடைய ஈமானை பறிக்கக்கூடியதாக, தீனை விட்டு என்னை மாற்றக்கூடியதாக ஆகிவிட்டது. மற்ற நாட்டுக்காரர்களுக்கும் என் மீது இளக்காரம் ஏற்பட்டு விட்டது என்பதாக நான் நினைத்து பயந்தே போனேன். என்னுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடுவோ என்பதாக. நான் உடனே அந்த காகிதத்தை, அவன் கொண்டு வந்த அந்த லெட்டரை பக்கத்தில் ஒரு இடத்துல நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது, ஒரு கடையிலோ அல்லது வீட்டிலோ, அந்த நெருப்புல கொண்டு போய் போட்டு அந்த கடிதத்தை எரிஞ்சு போச்சு. அந்த மனிதன் பார்த்தா ஓடி போயிட்டு வந்தால். சரி, இப்போ அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னிடத்தில் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, இப்படியாக நான் ஒவ்வொரு நாளும் கிடைத்திருக்கு. மற்ற என்னுடைய 2 நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதாக கேட்டேன் நான். அவர்களுக்கும் இதே சட்டம் தான். அவர்களிடத்தில் யாரும் பேசுவதில்லை, பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது என்று உத்தரவு போட்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 2 பேரும் கவலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை. ஹிலால் இப்னு உமையா என்பவர் கொஞ்சம் வயசானவர், அவர் முராரா என்பவர் கொஞ்சம் நடுத்தரமான, நான் தான் வாலிபன். அதனால நான் தைரியமா வெளியே வந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த நிலை. மற்ற 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை. 40 நாள் இப்படியே போயிடுச்சு. அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த உத்தரவும் வரல. 40வது நாள் அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு மனிதர், ஒரு சஹாபி என்னிடத்தில் வந்தார்.
நீர் உம்முடைய பெஞ்சாதியை உன்னுடைய மனைவியை உம்முடைய வீட்டுக்கு அனுப்பி அவருடைய தாயுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டிருக்கின்றார்கள் என்பதாக அவர் வந்து சொன்னார். எனக்கு மட்டுமான்னு கேட்டேனா? இல்ல மற்ற 2 பேருக்கு சேர்த்து தான், மொத்தம் 3 பேருக்கும் தான் என்பதாக சொல்லப்பட்டது. அவர்கள் சொன்னார், என்னுடைய மனைவியை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னால் தலாக் சொல்லிவிட வேண்டுமா என்பதாக கேட்டேன். இல்லை, தலாக் சொல்லுவதல்ல, வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பதாக சொன்னார் அவர். உடனே என்னுடைய மனைவி இடத்துல சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு நீ வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன. இதெல்லாம் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது, சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க அப்படிங்கறத நாம் பூரா ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்ய நீண்ட சரித்திரம் இது. சுருக்கமாக நான் சொல்றேன். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க, உடனடியே நீ போயிடுன்னு சொன்னாங்க. அந்த பெண் போயிடுச்சு. மற்ற 2 பேரும் அதே மாதிரி போக சொல்லிட்டாங்க. ஆனால் ஹிலால் இப்னு உமையா என்பவர் கொஞ்சம் வயசானவர். அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், தாங்க உத்தரவு போட்டீங்க, கட்டு போடுறோம். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய கணவர் ரொம்ப வயசானவர், அவருக்கு ஹித்மத் செய்யறதுக்கு, பணிவிடை செய்யறதுக்கு ஆள் யாரும் கிடையாது, நான் தான் இருக்கிறேன். தாங்கள் அனுமதி கொடுத்தால் நான் தங்கிக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி, நீ ஹித்மத்துக்காக நீ உன்னுடைய கணவன் இடத்துல அங்க இருக்கக்கூடிய இடத்துல தங்கிக்கலாம், ஆனா 2 பேரும் ஒன்னா சேரவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்ல, அவர் கிழவனாரு, ஒன்னும் ஹரக்கத்தே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதையே நேரடியாக சொன்னாங்க. எந்த ஒரு உஷாரும் கிடையாது அவரிடத்துல. அதனால அவருக்கு பக்கத்துல போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக அந்த பெண் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாரு. மற்ற 2 பெண்களும் அவருடைய தாயார் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே கழிந்தது. இது மிகப்பெரிய சோதனை. எனக்கு அப்படி எப்படி இருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல அடுத்து சொல்லி காட்டுகின்றார். சம்பவம் சொல்லிட்டு முடிச்சிடுறது அந்த ஆயத்தை சொல்ற. இப்போ இப்படியே கழிந்து கொண்டு இருந்தது. எந்த விதமான பதிலும் அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து வரவில்லை. ஒரு நாள் 50வது நாள் நான் என்னுடைய வீட்டுடைய மாடியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மிக கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். தெருவிலே ஒருவர் சப்தம் போட்டுக்கொண்டே என்னை நோக்கி ஓடி வந்தார், என்னுடைய வீட்டை நோக்கி ஓடி வந்தார். அப்ஷிர் யா காப், காபே, நீ ஒரு நற்செய்தியை பெற்றுக் கொள்வாயாக. ஓ, எனக்கு இன்னும் நல்லா வந்துருச்சு, அல்லாஹ் தஆலா ஒரு விடிவு கொடுத்துட்டான் போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு நான் வந்து எட்டி பார்த்தேன். அவர் மேல வந்து சொன்னார், என்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னார், உங்கள் மூவரை பற்றியும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்ததாக ஒப்புக்கொண்டு விட்டு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார். இப்படி ஆயத்து வந்திருக்கின்றது, உங்கள் சம்பந்தமாக, மூவர் சம்பந்தமாக என்று அந்த சஹாபி சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. அதுக்கு முன்னால் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எந்த காலத்திலையும் கிடையாது எனக்கு. நான் அந்த வந்தவர் ஒரு நற்செய்தி சொன்னார் பாருங்க, அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹதியா கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு பொருளும் இல்லை என்கிட்ட. நான் மேல போட்டிருந்த ஒரு சட்டையான மாதிரி இருந்துச்சு, துணியான மாதிரி இருந்துச்சு, 2 துணி இருந்துச்சு மேல, அதை கழட்டி இதை நீ வச்சுக்க அப்படின்னு கொடுத்தேன். நான் வெறுமேலோட இருந்தேன். பக்கத்துல இருந்த யாரோ இரவலாக இன்னொரு துணியை வாங்கி போட்டுக்கிட்டு வேகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமானவர்கள். அங்க அவர் சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால், ஏதாவது ஒரு விஷயத்திலே கோபம் ஏற்பட்டால், அவருடைய முகம், அவங்களுடைய கண்கள் இவையெல்லாம் நிறம் மாறிவிடும், சிகப்பாக மாறிவிடும். அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவருடைய முகத்திலே அதனை பார்க்கலாம், தங்கத்தை போன்று அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த முகம் தங்கத்தை போன்று தகதகன்று இருக்கும். அதனால அந்த முகத்தில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்த தங்கத்தை போன்று மின்னிக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வரவேற்றார்கள். வரவேற்று சொன்னார்கள், காபே, நீ பிறந்ததிலிருந்து இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை நீ பார்த்திருக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் எந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு நீ ஷுக்ர் செய்வாயாக என்பதாக சொல்லி எனக்கு சொன்னார்கள். பிறகு நான் என்னுடைய வேலையை கவனித்தேன் என்பதாக காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இந்த 3 பேர் இவ்வளவு பெரிய, அதாவது இப்ப நம்ம லேசா சொல்லியாச்சு, ஆனா அதே நேரத்தில் அந்த 50 நாள்கள் அவர்கள் பட்ட அந்த துன்பங்கள் இருக்குன்னா அது மிகப்பெரியவை. நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்பொழுது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கடைசியாக சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் கொஞ்சம் இந்த பொருள் இருந்ததின் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டு விட்டது. பொருளினால் வந்த வினைதான் இது. அதனால என்னுடைய பொருள் பூராத்தையும் நான் சதக்கா கொடுத்துறேன் அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூராத்தையும் கொடுக்காத, பூரா கொடுத்தா அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட கை நீட்ட வேண்டியது வரும்.
அதனால நீ கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதிய தர்மம் செஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹைபர் போரின் போது எனக்கு ஒரு நிலம் கிடைத்தது. அந்த நிலத்தை மட்டும் நான் வைத்துக் கொண்டு மீதியை நான் தர்மம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து விடுகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இன்னொன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே உனக்கு மகிழ்ச்சி, நீ பிறந்திருந்து இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நிலையை பார்த்திருக்க முடியாது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததா அல்லது தங்களுடைய புறத்திலிருந்து சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்னு. அப்ப அந்த ஆயத்தை சொல்லி காட்டினார்கள். பிறகு இப்ப சொன்னார்கள் அவர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வெற்றி எனக்கு கிடைத்ததற்கு காரணம் அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து எனக்கு இந்த தௌபாவுடைய நிலை கிடைத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நான் சொன்ன உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. தங்களிடத்தில் உண்மை சொன்னேன் பாருங்க, அந்த உண்மையின் காரணமாகத்தான் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் தஆலா அதையும் சேர்த்து இந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லுகின்றார், உண்மையை பற்றி சொல்லுகின்றார். உண்மையின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார், ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையை ஏற்படுத்தினார் என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பிற்படுத்தப்பட்டவர்களான 3 நபர்களின் மீதும் அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான். முதலாயத்தில் லகத் தாபல்லாஹு, அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்று சொல்லப்பட்டது. அதனுடைய தொடரிலே அலஸ்தலாசத்தில்லதீன குல்லிஃபு, பிற்படுத்தப்பட்ட 3 நபர்களின் மீதும் அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த 3 பேர் போருக்கு போகாம பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது தௌபாவை விட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள். இவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா 50 நாள் கெடு வச்சிருந்தான். ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், இந்த பூமி அது ரொம்ப விசாலமாக இருந்ததுடன் அந்த 3 பேரின் மீதும் அது ரொம்ப நெருக்கடியாக ஆகிவிட்டது. பூமியே அப்படி நெருக்கடியாக ஆகி பூமி நம்ம தங்குறதுக்கே இடம் இல்லை அப்படிங்கிற நிலை ஆகிப்போச்சு. இது உண்மையிலேயே சொல்லப்படக்கூடிய விஷயம். அது வெறுமனே ஒரு கற்பனைக்காக வேண்டி வார்த்தை அலங்காரத்திற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அந்த மனோநிலை? இந்த பூமியே பூரா என்ன போட்டு நெருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாதாரணமா சில விஷயங்களை சொல்றோமா இல்லையா? எனக்கு அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. எனக்கு நெருப்புல நிக்கவே முடியாது இல்ல. எப்படி என்ன நிலை ஏற்படுச்சுன்னா அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன போட்டு யாரோ சாத்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த நடக்கிற நிகழ்ச்சி இருக்கிறது ரொம்ப கடுமையாக இருந்தது அப்படின்னாரு. அது மாதிரி அவர்களுக்கு பூமி அது விசாலமாகத்தான் இருக்குது. அப்படி இருப்பதுடன் அந்த பூமியை அவர்களின் மீது ரொம்ப நெருக்கடியாக ஆகிவிட்டது. பூமி மட்டுமல்ல, வல்லாகத் அலைஹிம் அன்ஃபுசும், அவர்களுடைய உயிர்களும் அவர்கள் மீது ரொம்ப நெருக்கடி ஆயிட்டது. உயிர் வாழ முடியுமா, முடியாதா, இறந்து போவோமா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு விடுமா, என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமா அப்படின்னு உயிரும் கூட நெருக்கடியாக ஆகிவிட்டது. அவர்களுடைய உயிர்களும் அவர்கள் மீது நெருக்கடியாக ஆகிவிட்டது. அவங்க 3 பேர் இப்படி நினைச்சாங்க. வல்லன்னு, அவர்கள் நினைத்தார்கள், அதாவது உறுதியாக நினைத்தார்கள். சாதாரணமா நினைப்பல்ல, உறுதி. வன்னுனா யக்னு, அவர்கள் உறுதி கொண்டார்கள். அல்லாஹ் மல்ஜா மினல்லாஹி இல்லா இலை, அல்லாஹ் விட்டா வேற கதியே இல்லை, அவ்வளவுதான். வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. யாருக்கும் எந்த போக்கும் கிடையாது. லா மல்ஜா, எந்த போக்கும் கிடையாது, ஒதுங்கும் இடம் எதுவும் கிடையாது, தப்பிக்கும் இடம் எதுவும் கிடையாது. மினல்லாஹி இல்லா இலை, அல்லாஹ் விட்டுட்டு அவனை தவிர வேற எந்த இடமும் கிடையாது என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். சும்ம தாப அலைஹிம், பிறகு அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது தௌபாவை ஏற்றுக்கொண்டான், அவர்களுடைய குற்றத்தை மன்னித்தான். முதல்ல தௌபாவை ஏற்றுக்கொண்டான், தாபா அலைஹிம் அப்படின்னு சொல்லிட்டான். லகத் தாபல்லாஹு அலா ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு என்று சொல்லப்பட்டது. திரும்பவும் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி சொல்லுகின்றான். அப்ப அவருடைய தௌபா மிக அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் எந்த விதமான குற்றமும் இல்லாதவர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துவார்கள். சும்ம தாபா அலைஹிம், தௌபாவுக்குள்ள எல்லா வழிகளையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு திறந்து விட்டு விட்டார். சும்ம தாபா அலைஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொண்டு தௌபாவுக்குரிய வழிகளை சொல்லித் தந்தான். அந்த வழிகளின்படி அவர்கள் தௌபா செய்வதற்காக வேண்டி அந்த வழிகளை ஏற்படுத்தி தந்தான் என்பதாக பொருளாகும். இன்னல்லாஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன்தான் அத்தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் அருள் புரியக்கூடியவனுமாக இருக்கின்றான்.
எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, ஒரு சின்ன தவறுகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹ் தஆலாவிடத்தில் அல்லாஹ்வை முன்னோக்கி நிற்க வேண்டும் என்பது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினை. இந்த சம்பவத்தில் ஏராளமான படிப்பினைகள் மூமின்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக அவர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை, யா ரசூலல்லாஹ், நான் பொய் சொல்லாமல் உண்மையே சொல்லியதின் காரணமாக இந்த ஒரு நல்ல நிலை எனக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து எனக்கு தௌபா கிடைத்திருக்கின்றது, என்னை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், நான் பொய் சொல்லாமல் இருந்ததின் காரணமாக அப்படின்னு சொல்றார். அதாவது உண்மையே சொன்னதின் காரணமாக. இதிலிருந்து எனக்கு தெரியப்படுத்தப்படுகின்றது, யாரா இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பொய்யை அவர் சொல்லியிருக்கலாம், அந்த முனாஃபிக்குகள் சொன்ன மாதிரி. அப்படி சொல்லல. அப்ப யாருக்காக வேண்டியும் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக பொய் சொல்லக்கூடாது. இல்லங்க, நம்ம வாப்பா கேட்டாரு, அவருக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டேன். சொல்லலாமா? அப்படி வாப்பா கேட்டாரு, அம்மா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது ஒரு ஷைഖ് கேட்டாரு, ஒரு ஷைഖ் இடத்துல போய் சொல்றாரு, உண்மையை சொன்னா கொஞ்சம் வருத்தப்படுவார் ஷைഖ், அதனால ஒரு சின்ன பொய் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. இப்ப மக்களுக்கு மத்தியில எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆபத்துக்கு பாவம் இல்ல பொய் சொல்றது, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அன்னைக்கு ரேடியோல ஒரு நிகழ்ச்சி போடுறான், போன வாரம் போட்டாங்க, 1 மணி நேரம் நிகழ்ச்சி போடுறாங்க. இதுல ஆபத்து பொய் சொல்லலாமா? அத சின்ன சின்ன பொய்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல சின்ன சின்ன பொய்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. நான் பொய்யே சொல்லாம இருக்கிறதே இல்லைங்க, எப்பவுமே பொய் சொல்லு அப்படின்றாரு. பொய் சொல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சின்ன சின்ன பொய்கள்லாம் தவிர்க்க முடியாதுங்க அப்படின்னு. பொய் சொல்றதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க அப்படின்றார். இப்படி நிறைய மக்கள் சொல்றாங்க. பூரப்பா பொய் பேசுறது மனித வாழ்க்கையை தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிற நிலை ஆகிவிட்டது இல்லையா? எல்லாரும் நம்மளும் அப்படித்தான். விளையாட்டுன்னு கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் சில பேர் முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த உதாரணத்தை சொன்னாதான் நமக்கு விளங்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன். அதை உதாரணமா, ஏங்க நீங்க சிங்கப்பூருக்கு போனீங்களே, எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க, அந்த கட்டடம் ஒரு 120 மாடி இருந்துச்சு பாருங்க, அதுல யாருன்னு பாருங்க, மேல போயே இருக்க மாட்டாரு அவரு, அல்ல அந்த கட்டடம் வரைக்கும் போயிருப்பாரு, கீழே இருந்து அண்ணாந்து பார்த்திருப்பாரு. அது போற 120 மாடியில அந்த லிப்ட்ல போன பாருங்க, என்னது கட்டடமா அது, அடையாப்பா. இவர் பார்த்ததே கொஞ்சம், இவர் வர்ணிக்கிறது அதுல 30 மடங்கு 40 மடங்கு கூட வர்ணிப்பார். இது பெரிய பொய் இருக்கிறதுலயே. உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மிகைப்படுத்தி சொல்லி இது பொய்யாக இருந்தால் அதுவும் பொய் என்ற குற்றத்திலே எழுதப்படும். அந்த ஏட்டில பொய்யா எழுதப்படும். நிறைய சொல்றோம் அந்த மாதிரி. நம்ம அன்னைக்கு வந்தாங்க ஒருத்தன் பாருங்க, அவன்கிட்ட ஒரு சண்டை போட்ட, ஒரு கேள்விதான் கேட்ட, ஓடியே போயிட்டான். அவன் ஓடி இருக்க மாட்டான், ஒன்னும் இருக்க மாட்டான், அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு முடிச்சிருப்பாரு. இப்ப என்ன சொல்றாரு, நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், ஓடியே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். யாய் எப்படின்னா பாருங்க, அவன் தாங்க பயந்துட்டாங்க அவன் வேற மிரட்டி இருப்பான், இவன் சொல்றான் அவன் மிரட்டின ஓடி போய். இதெல்லாம் சகஜமாக நமக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பொய் தான். பொய்ன்னு சொன்னா பாவமாக குற்றமாக எழுதப்படுகின்றது நம்முடைய ஏட்டுல. அதை நினைவில் வைக்க வேண்டும். நம்ம நிறைய இதுல சொல்றோம் நம்ம அந்த மாதிரி. இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அந்த விஷயத்துல. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, பொய். ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த தாயார் என்ன பண்ணாங்க, குழந்தைய தெருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைய கூப்பிட்டா உனக்கு வா தீனி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, நீ உன் குழந்தைய கூப்பிடுற தீனி தர்றேன்னு உண்மையை தருவியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், என்ன தருவேன், சில தின்பண்டங்கள் இனிப்பு வச்சிருக்கேன்னு தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சஹாபி பெண்மணி இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. கியாமத் நாள் வரைக்கும் படிப்பினைக்காக வேண்டி இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னாங்க, அவங்களுக்காக சொல்லல. சரி, அந்த பெண் எதை கொடுக்கறேன்னு கூப்பிட்டாங்களோ அதை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பெண்மணி இடத்துல, நீ உன்னுடைய எதை சொல்லி கூப்பிட்டாயோ அதை உன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன் மீது ஒரு பொய் எழுதப்படும் முடியும். அந்த பெண் அப்படி இல்ல, சஹாபி பெண்மணி, அவங்க கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டாங்க, எதை சொன்னாங்களோ அதை தான் கொடுக்கறாங்க. அதையும் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகுதான் சொல்லுகின்றார்கள், நீ கொடுக்காவிட்டால் உன் மீது ஒரு பொய் எழுதப்படும் அப்படின்னு சொன்னா யாருக்கு சொல்றது? அது நமக்கு சொல்றாங்க. அதனால இந்த ஹதீஸ்ல இந்த சம்பவத்துல முதல் நிலை என்னவென்று சொன்னால், யாருக்காக வேண்டியும் பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஷேഖா இருந்தாலும் சரி, யாரை திருப்திப்படுத்துவதற்காக இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, யாரை திருப்திப்படுத்துவது. ஏன்னா ரசூலுல்லாஹை திருப்திப்படுத்துறத விட வேற ஆளை திருப்திப்படுத்துறது கிடையாது உலகத்தில். நபி அவர்களை திருப்திப்படுத்துவதற்கே நான் பொய் சொல்லவில்லை அப்படிங்கிறார், உண்மைதான் சொன்னேன் அப்படிங்கிறார். இது முதல் நிலை. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எவ்வளவு மஹப்பத் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கும்
காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மற்ற 3 சஹாபாக்களுடைய சரித்திரம் உதாரணமா எவ்வளவு மஹப்பத் வைத்திருந்தாங்க. அந்த மஹப்பத்தின் காரணமாகத்தான் அந்த அடுத்த நாட்டு அரசன் கொடுத்த லட்சம் கூட இங்கிருந்து போனா அவர் அரச வாழ்வு வாழ முடியும். இங்க பக்கீர் சாபா இருக்காரு, அங்க அமீர் சாபா இருக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையை கூட உதறி விட்டு அவர் இருந்தார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த ஒரு மஹப்பத்தும் ஈமானுடைய வலிமையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஈமான் என்றால் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாங்க. அதன் காரணம் ஈமானை விட்டு கொடுக்க தயாரா இல்லை எந்த நேரத்திலும். இதுவும் நமக்கு படிப்படியாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஹஜ்ரத் அபூ கத்தாதா என்பவர் இவருடைய சகோதரராகணும், சிறிய தந்தையுடைய மகன். அங்க போனார் தோட்டத்துக்கு, சலான் சொல்லல. சலான் சொல்றது எவ்வளவு வலிமையான ஒரு சுன்னத்து, எவ்வளவு அற்புதமான உறவு கொள்ளக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு மத்தியில. அப்படிப்பட்ட ஒரு சலாமை சொல்லக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த பொழுது சொல்லாமலே இருந்தது இருக்கின்ற அதுவும் ரசூலுல்லாஹி சஹாபாக்களுடைய அந்த உயர்வை எடுத்து காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதை எடுத்து காட்டுகின்றது. அதே மாதிரி இந்த ஆயத்து வந்த பின்னால காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல சஹாபாக்கள் எப்படி ஆகிவிட்டார்கள், முன்னால இருந்ததை விட அதிகமான பிரியம் ஆகி போச்சு. உங்களுக்கு ஆயத்து வந்த உடனே இந்த ஆயத்து இவர்கள் மூலமா இவர்களுக்காக அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதையும் அல்லாஹ் தஆலா இவர்கள் மீது வச்சிருக்கிறான். அதனால சஹாபாக்கள்லாம் முன்னால இருந்ததை விட அதிகமான பிரியமுடையவர்களாக ஆயிட்டாங்க. இதுல நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது என்ன சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரியம் வைக்கணும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. மன் அஹப்பலில்லாஹ் வஅபகலில்லாஹ் வஅஹ்தாலில்லாஹ் வமனாலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்பர ஈமான் என்பதாக ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இன்னொருவரை மஹப்பத் வைத்தால், பிரியம் வைத்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய வெறுத்தால், அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றாரோ அல்லாஹ்வுக்காக தடுக்கின்றாரோ அவர்தான் நிரப்பமான ஈமான் உடையவர் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும், அல்லாஹ் வேண்டி அதான் உதாரணம் இருக்கு. அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிய வைக்கிறதுனா என்ன ஆகிறது, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறதுனா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் உதாரணம். காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வெறுத்தார்களோ அல்லாஹ்வுக்காக வெறுத்தார்கள். அது வேற எந்த நோக்கமும் கிடையாது, உலகத்துல எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவுடைய ஆயத்து வந்த பின்னால் அவர்கள் எப்படி நேசம் வச்சாங்க, அதுவும் அல்லாஹ்வுக்காக வச்சாங்க. இதான் உதாரணம் இருக்கு. சரி, அதே மாதிரி ஒரு நற்செய்தி சொல்லப்பட்ட நேரத்தில் யார் நல்ல செய்தி நமக்கு வந்து சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாமா, மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா, அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா அதுக்கு காப் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த சரித்திரம் ஆதாரம். சொன்ன உடனே இப்ப உங்களுக்கு தௌபாவுடைய ஆயத்து வந்து விட்டது, அல்லாஹ் தஆலா உங்களை பற்றி இறக்கி வைத்து விட்டான் ஆயத்துக்களை என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய மேல இருந்த சட்டையும் துணிகளை கழட்டி கொடுத்தார் அன்பளிப்பாக என்பதால். அன்பளிப்பு கொடுப்பதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கின்றார்கள் என்பதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான படிப்பினைகள் இதில் இருக்கின்றன. சரி, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இங்க நான் உண்மை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த வெற்றியை தந்தார் என்று சொன்னார்கள் அல்லவா. அதனால் அல்லாஹ் தஆலா திரும்பி அதவே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. உண்மை என்பது அவர்களின் காரணமாக ஏற்பட்டது, அந்த இடத்துல உண்மை சொன்னார்கள் அப்படிங்கிறது. ஆனா இங்க பொதுவாக அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தையே உண்மைக்காக சொல்லி தருகின்றான். ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும். சரி, உண்மை பேசணும்னா என்ன செய்யணும் கேட்டா, உண்மையாளர்கள் யார் இருக்கின்றார்கள், உண்மை பேசக்கூடியவர்களா இருக்கா அவங்களோட சேர்ந்திருக்கணும். அப்ப இது நமக்கு அது சாதாரணமாக நமக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய சகவாசம் இருக்கின்றதே அதுதான் அந்த மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக, வாழ்க்கையுடைய வழியாக அமைந்திருக்கின்றது. யாரிடத்தில் சகவாசம் கொள்ளுகின்றாரோ அவரை போன்றே இவர் மாறி விடுகின்றார் இல்லையா. கெட்டவனோட சேர்ந்தா கெட்டவன், நல்லவனோட சேர்ந்தா நல்லவன். ஆனா நீங்க யாரோட சேரணும், உண்மை பேசக்கூடியவர்களுடன் சேர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதுக்கு முதல் நிபந்தனை என்ன தெரியுமா, அல்லாஹ்வை நீங்க பயப்படணும். அல்லாஹ்வை பயந்து கொள்வதுதான் உண்மையாளர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்குரிய வழியை உண்டாக்கி தரும் என்பதை அல்லாஹ் தஆலா இதனை காரணமாக அமைத்து தருகின்றான் என்பதாக விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. இவங்க 3 பேருடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன் என்பது இவர்களுடைய விஷயத்தில் தான் இறக்கப்பட்டது என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிட்டா இதுதான் முதல் நிலை கருத்து சொல்லப்பட்டது. இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது, இந்த ஆயத்து இறங்கியதற்கு இன்னொரு காரணம், வேதக்காரர்கள் அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த இருவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொன்னா
மூசாவையும் ஈசாவையும் கொண்டு ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சபபு நுசூல் இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களே, நீங்க இப்ப என்ன பண்ணுங்க கேட்டா, அல்லாஹ்வை பயந்து இந்த ரசூலை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் சாதிகீன்களுடனே சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். அந்த உண்மையாளர் யார் தெரியுமா? சஹாபாக்கள் தான். சஹாபாக்களில் குறிப்பாக முஹாஜிரீன்கள், மக்காவாசிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் அந்த சாதிகீன்களுக்கு உரியவர்கள், சிதுக்கு உடையவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றால் லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் என்பதாக சொல்லி, முஹாஜிரீன்கள் தங்களுடைய பொருள்களை விட்டு தங்களுடைய வீடுகளை விட்டு ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்களே அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வர்ணனை செய்துவிட்டு அல்லாஹ் தஆலா கடைசியில் சொல்லுகின்றான், உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் சாதிகீன்கள், உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முஹாஜிரீன்களை பார்த்து குறிப்பாக சாதிகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதின் காரணமாக, பொதுவாக எல்லா சஹாபாக்களும் சாதிகீன்களாக இருந்தாலும் உண்மையாளர்களாக இருந்தாலும், குறிப்பாக முஹாஜிரீன்கள் மக்காவாசிகள் மிக பெரும் உண்மையாளர்கள், அவர்கள் ரொம்ப பெரிய உண்மையாளர்கள். எந்த நேரத்திலும் எதற்காக வேண்டி, எந்த துன்பத்திற்காக, எந்த இன்பத்திற்காக வேண்டி, எந்த லாபத்திற்காக பொய் சொன்னதே கிடையாது. விளையாட்டுக்கும் கூட பொய் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா போகின்றார், உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள். இங்க மஅஸ் ஸாதிகீன் அப்படிங்கிறது அவர்களைத்தான் குறிக்கின்றது என்பதாக இன்னொரு கருத்து. பொதுவாக சஹாபாக்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இப்ப யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மூசாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களே, ஈசாவை கொண்டு ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இந்த ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், சஹாபாக்களோட சேர்ந்திருங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா உண்மையை பற்றி வலியுறுத்தி சொல்லுகின்றான். உண்மை என்பது மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று. ஆனா எந்த நிலையிலும், எந்த காரணத்திற்காக வேண்டியும், எந்த வேலைக்காக வேண்டியும், எந்த லாபத்திற்காக வேண்டியும் பொய் என்பது வந்துவிடக்கூடாது. உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதிர் நிலை என்ன? பொய்யாளர்களுடன் சேர்ந்திருக்காதீங்க அப்படின்னு இல்லையா? பொய் பேசவர்களுடன் பொய்யாளர்களுடன் சேராதீர்கள் அப்படின்னு கருத்து இருக்கு. இந்த சொன்ன அந்த முஹாஜிரீன்கள் உண்மையாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை வைத்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. மௌத்து ஜனாசா இருக்குது, இன்னும் அடக்கப்படல. அந்த நேரத்தில் யார் கலீஃபாவா இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார் பிரதிநிதியாக இருப்பது அப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து பனு சகீஃபா என்ற ஒரு கூட்டத்தாருடைய தோட்டம், அந்த தோட்டத்திலிருந்து அந்த பிரச்சனைகளை வந்து யார் வந்து இப்ப கலீஃபாவாக ஆக்கப்படுறது அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு, அன்சாரிகள் ஒரு மாதிரி சொன்னாங்க, சஹாபா முஹாஜிர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. இப்படி சஹாபாக்கள் மத்தியில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரே சத்தமா இருக்குது எல்லாம். அவங்க எது சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு அந்த பதவியுடைய இது. ஆனா சஹாபாக்களுக்கு பதவியுடைய மோகம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அந்த இடத்துல. இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றி செயல்பட முடியும் என்பதற்காக ஒவ்வொருவரும் தாங்களே என்ன பண்றாங்க, நாங்க வந்து பிரதிநிதியா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கடைசியா ஒருத்தர் சொன்னாரு, நம்மள ஒருவர் நீங்கள் உங்கள ஒருவர் இருக்கலாம் அப்படின்னாரு. ரெண்டு கலீஃபா தான் சண்டை தான் வரும் அப்படின்னாங்க. கலீஃபா இருக்கு. அப்பதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிரச்சனை எல்லாம் ஏற்பட்ட உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக, ரொம்ப நீண்ட நேரம் பிரச்சனையாச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பண்ணாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கையை பிடித்து உயர்த்தி தூக்கி பிடித்து, அபூபக்கருடைய கையிலே நான் பைஅத் செய்கின்றேன், இவரை நான் பைஅத் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டமெல்லாம் அமைதியாகி போச்சு. அடுத்து உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் நானும் அதை ஆதரிக்கின்றேன், நானும் பைஅத் செய்கின்றேன் அப்படின்னாங்க. அன்சாரி சஹாபாக்கள் சில பேர் நான் பைஅத் செய்கிறேன் அப்படின்னாங்க. கடைசியா எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பைஅத் செய்து அவர்களை கலீஃபாவாக ஆக்கினார். அப்பதான் ஹஜ்ரத் அந்த பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இந்த கருத்தையும் சொன்னார்கள். கலீஃபா என்பவர் அது அல்லாஹ் தஆலா போற்றக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிலாபத் உடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் போற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் முஹாஜிரீன்களைத்தான் போற்றுகின்றார் என்று சொல்லி இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி ரிضவானம் வ யன்சுரூன அல்லாஹ் வ ரசூலஹு என்ற அந்த ஆயத்தினை தொடர் கடைசியில் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா.
உண்மையாளர்கள் அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து இந்த ஆயத்தை வாசிச்சாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்க உண்மையாளர்களுடன் இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உண்மையாளர்கள் என்று முஹாஜிர்களை சொல்லுகின்றான். அந்த உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள் என்று பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களோடு தான் இருக்க வேண்டும், நாங்கள் தான் உமராக்களாக அமீர்களாக இருக்க முடியும், நீங்கள் எல்லாம் அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த 2 ஆயத்தின் மூலமாக தொடர்புபடுத்தி சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்ன பொழுதுதான் கூட்டம் அமைதியானது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைஅத் செய்தார்கள், மற்ற எல்லா சஹாபாக்கள் அவர்கள் பைஅத் செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது. சரி, இந்த ஆயத்து ஹஜ்ரத் உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிலாபத் உடையவராக கலீஃபாவாக ஆவதற்கும் ஆதாரமாக எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆயத் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து மற்றொரு கருத்தும் தெரிவிக்கப்படுகின்றது. எவரேனும் ஒருவர் நல்லடியாராக சாலிஹீன்களில் உள்ளவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய 3 நிலைகளில் உண்மையை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று நியத், எண்ணத்திலே உண்மை இருக்க வேண்டும் மனசுல. இன்னொன்று கவுல், தில் கவுல், சொல்லிலே உண்மை இருக்க வேண்டும். இப்ப நம்ம சாதாரணமா உண்மை அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம் கேட்டா, வாய் பேச்சு இருக்கிற பேச்சிலே உண்மை, அது மட்டும் தான் நினைக்கிறோம். அது மட்டும் உண்மை அல்ல. கூடுமாக சாதிகளில் உண்மையாளர்களுடன் இருங்கள் அப்படின்னு சொன்னா 3 நிலைகளிலும் உண்மை பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் வரும். நியத்துல உண்மை இருக்கணும். நியத்துல உண்மைன்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் ஒருவனையே நம்ப வேண்டும், அவர்தான் உண்மை சொல்பவர்னு அர்த்தம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் யாரிடத்துல இருக்கின்றதோ அவர்தான் உண்மை சொல்பவர். சரி, 2வது மனதிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானின்படி தன்னுடைய சொல் அமைந்திருக்க வேண்டும். சொல்லிலே உண்மை இருக்க வேண்டும். முதல்ல உண்மைக்கு என்ன விளக்கம் தெரியுமா? உண்மைக்கு தாரீஃப் விளக்கம் என்ன தெரியுமா? மனசுல என்ன நினைக்கிறாரோ அதையே நாவிலே சொல்லுவது, நாவிலே எதை சொல்லுகின்றாரோ அதையே மனதிலே நினைப்பது, நினைப்பது நாவிலே வருவது, அதற்கு பெயர் தான் உண்மை அப்படின்னு தாரீஃப் விளக்கம். இப்ப அந்த உண்மை சொல்லிலும் வெளிப்பட வேண்டும். 3வது ஆனால் செயல்களிலே உண்மை இருக்க வேண்டும். செயல்களிலே உண்மை என்பது மனசுல எதை நினைக்கிறாரோ, நாக்கில எதை சொல்றாரோ அதன்படிக்க தன்னுடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவதற்கும் செயலுக்கும் மாற்றமாக இருந்தால் அதுவும் பொய், எண்ணுவதற்கும் சொல்லுவதற்கும் மாற்றம் இருந்தால் அதுவும் பொய், சொல்லுவதற்கும் செய்வதற்கும் மாற்றம் இருந்தால் அதுவும் பொய், நியத்துக்கும் செயலுக்கும் மாற்றம் இருந்தால் அதுவும் பொய். ஒன்னு கனெக்ஷன் பண்ணி பாருங்க, 2 நிறைய வரும், ஒரு 7 8 10 வரும். எந்த நிலையும் மாறக்கூடாது. நியத்தும் கவுல், சொல்லு, செயல் 3 ஒரே மாதிரி இருக்கு. அப்பதான் அவர் உண்மையாளர் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த உண்மையாளருடைய இந்த நிலை, அதாவது நியத்திலே, சொல்லிலே, செயலிலே உண்மை பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும் சொன்னா, உண்மையாளர் யார் இருக்கின்றாரோ இது மாதிரி அவரோட சேர்ந்திருக்கணும். ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவு தேடி பிடிச்சு உண்மையாளர்கள் யார் இருக்கிறார்களோ, கொஞ்சம் நியத்து, எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே ஒன்னா இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர் பரவாயில்ல, அவருக்கு இவர் பரவாயில்ல. நம்ம ஓட்டு போடும்போது சொல்றோம்ல, 2 ஒரே குட்டையில ஊர்ல மட்டும் தான், அவரை விட இவர் பரவாயில்ல, அம்மாவோட ஐயா பரவாயில்ல, ஐயாவோட அம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா? அது மாதிரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லாமே தவிர இவர் சாதியங்கள்ல உள்ளவர் என்று யாரையும் காட்ட முடியாது, யாரும் இல்ல. சரி, இருக்கிறத வச்சு நம்ம செய்யணும். ஆனா இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த ஆயத்தை கேட்ட பின்னால் நம்ம என்ன பண்ணணும், சாதியங்களில் உள்ளவராக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீயத்துல உண்மை. என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி, உலகத்துல எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம், உலகத்துல என்ன சிரமம் எவ்வளவு நாளைக்கு வரப்போகுது? நான் இருக்கிறேன், இன்னும் எவ்வளவு, இன்னொரு 100 வருஷத்துக்கா இருக்க போறோம், இல்ல 50 வருஷத்துக்கா, இல்ல 20 வருஷம், 10 வருஷம் இருக்கிறது, கொஞ்ச நாள் இருக்க போறோம். அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அங்க போய் பாத்துக்கலாம், இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம், போய் சொல்லிட்டு நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களும் உண்டு நிறைய பேர். இருக்கிற வரைக்கும் ஜமாயிக்கலாம், இருக்கிற வரைக்கும் சுகமாக இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. இருக்கிற வரைக்கும் ஒரு உல்லாசமா இருக்கிறது கொஞ்ச நாள், அப்புறம் அங்க போய் இருக்கக்கூடிய நாள் கணக்கே இல்லாத நாள். நம்முடைய நம்பிக்கை அப்படி, ஈமான். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த காலத்தை வச்சுதான் நம்ம கணக்கு போட்டு இங்க வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யும். ஏன்னு கேட்டா, இந்த உண்மை இப்ப சொன்ன அமைப்புல 3 நிலைகளிலும் உண்மை என்பது யாரிடத்தில் இருக்கின்றதோ அவருக்கு தான் வெற்றி. கியாமத்தினால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? கியாமத்தினால், மாஷர் மைதானம். உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலன் தரக்கூடிய நாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையாளர்களுக்கு தான் அது பலன் தரும்.
இந்த உண்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 நிலைகளிலும் கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால் தக்வா இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். தக்வாங்கிறது பல விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு அல்லாஹ் தஆலாவுடைய பயம், அது இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்துகு வ அல்ஸிமு ஸித்க தகூனு மின் அஹ்லிஹி. நீங்கள் உண்மை சொல்லுங்கள், உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அது உடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். வதன்ஜு மினல் மஹாலிக், அழிவை விட்டு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். வயஜால் லக்கும் ஃபரஜம் மின் உமூரிக்கும் வ மக்ரஜா, உங்களுடைய காரியங்களிலே ஒரு நல்ல நிலையையும் ஒரு வெற்றிக்குரிய வழியையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உண்டாக்கி தருவான், உண்மையை பற்றி பிடித்தால் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மையை பற்றி பிடியுங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர் வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah. உண்மை என்பது நன்மையின் பக்கம் வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். வலா யஸாலு ரஜுலு யஸ்துகு வயதஹர்ர ஸித்க ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி ஸித்தீகா. ஒரு மனிதர் உண்மையே பேசிக் கொண்டிருந்தால் அவர் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சித்தீக் என்பதாக பதிவு செய்யப்படுகின்றார், பெரும் உண்மையாளர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். வையாக்கும் அல் கிஸ்ப், பொய் சொல்லுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன், பொய் பேசாதீங்க. ஃபஇன்னல் கிஸ்ப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்பது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். பொய் பேசினா பாவம் வரும், கண்டிப்பா பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், நேரம் இல்லை, அது புரிஞ்சு கொள்ளலாம். இது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும், பாவம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். எவர் ஒருவர் பொய்யே பேசிக் கொண்டிருக்கின்றாரோ, பொய் பேசுவதையே தன்னுடைய தொழிலாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றாரோ, அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏட்டிலே பொய்யர், பெரும் பொய்யர், கذاب என்பதாக பதிவு செய்து விடுகின்றார் என்பதாக சொல்லுகின்றார். சரி, அஸ்ஸாதிகூன், உண்மையாளர் அப்படின்னு சொன்னா யார் என்பதற்கு இன்னொரு விளக்கம் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹுமுல் மூஃபூன பிமா ஆஹது, அவர்கள் எதை ஒப்பந்தம் செய்து தந்திருக்கின்றார்களோ அதன்படிக்கு செயல்படக்கூடியவர்கள் என்பதாக. அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இப்ப நம்ம குர்ஆன் நம்முடைய வேதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஒப்புக்கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹ்வே அல்லாஹ் என்பதாகவும் வணக்கத்திற்குரியவன் என்பதாகவும் ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய தூதர் என்பதாகவும் குர்ஆனை வேதம் என்பதாகவும் வழிகாட்டி என்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஒப்புக்கொண்டதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். யா அல்லாஹ், நீ சொன்னபடி நான் நடப்பேன், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன், உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையை நான் கடைபிடிப்பேன், அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், உன்னுடைய வேதத்தில் நீ என்ன சொன்னாயோ அதை நான் ஒப்புக்கொண்டு நான் செயல்படுவேன், ஒப்புக்கொண்டு இருக்கின்றேன் என்பதற்கு பெயர் தான் ஒப்பந்தம், அஹத் என்பதாக சொல்லப்படும். இது ஆரம்ப காலத்திலேயே நம்ம அணுக்களாக இருந்த உயிரணுக்களாக இருந்த நேரத்திலேயே அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய ரட்சகர் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். ஆம் என்பதாக சொல்லி ஒப்புக்கொண்டோமே, அப்பொழுதே அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஆனா உலகத்துக்கு வந்த பின்னால் அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களையும் வேதங்களையும் நமக்கு தந்து அதை உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தை யார் சரியாக நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையாளர்கள் அப்படின்னு சூஃபியாக்கள் இந்த ஆயத்திற்கு மற்றொரு விளக்கத்தை குறிப்பிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யதுமனு லீ சித்தம் மின் அன்ஃபுசிக்கும் அதுமனலுக்குமுல் ஜன்னah, உங்களிலே எவர் ஒருவர் 6 காரியங்களை செய்வதாக எனக்கு வாக்களிக்கின்றாரோ, என்னிடத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றாரோ, அவருக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத்தர பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்றார். சொல்றாங்க, மக்களை பார்த்து, உலக மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்றாங்க, 6 விஷயங்களை இங்கு செய்வதாக வாக்களித்தால், எனக்கு ஒப்பந்தம் செய்தால் என்னிடத்துல நான் சொர்க்கத்தை உங்களுக்கு வாங்கி தந்துறேன் அப்படிங்கிறார். 6 விஷயம், நீண்ட விஷயம். அதுல முதல் விஷயமே இதுதான், உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்கள் பேசினால் உண்மையே பேசுங்க. முதல் விஷயம். நிறைய ஏராளமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பேசுவது அப்படிங்கிறது நாக்கை சேர்ந்தது இல்லையா, உண்மை பேசுவதோ பொய் பேசுவதோ நாக்கை சேர்ந்தது. அந்த நாக்கு அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு உறுப்பு, நிறைய சொல்லியிருக்கிறார். நாக்கை போன்ற ஒரு உறுப்பு மனிதனுக்கு உடல்ல வேற எதுவும் கிடையாது, அப்படிப்பட்ட அற்புதமான உறுப்பு. ஏன்னா உலகத்துல எல்லா பிராணிகளுக்கும் நாக்குகள் இருக்கின்றன. பிராணிகள் எல்லாத்தையும் நிறைய பாருங்க, நாக்கு இருக்குது. பறவைகள், மிருகங்கள், ஊர்வனங்கள் எல்லாத்துக்கும் நாக்கு இருக்குது. ஆனா மனிதனுக்குள்ள நாக்கை போன்று எந்த பிராணியும் பேசுறதே கிடையாது. மனிதனை போற எந்த பிராணியும், இவனும் ஒரு பிராணி தான், ஆனா பேசுற பிராணி. அதனாலதான் மாரிசால சொல்லி இருக்கும்போது சொல்லுவாங்க, மனுஷனுக்கு பேர் அல் இன்சான் ஹைவானு, நாட்டுக்கு பேசக்கூடிய ஹைவான் இவன், மற்றதெல்லாம் பேசாத ஹைவான், இவன் பேசக்கூடிய ஹைவான். நாக்கு என்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த பேச்சை தந்து, பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். அந்த முறைப்படி நடக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு.
சரி, ஒருத்தர் பொய் பேசினார், உண்மை பேசணும்னு சொன்னா பொய் பேசக்கூடாது தானே. பொய் பேசினா மார்க்கத்தில் ஷரியத்துடைய முறைப்படிக்கு பொய் சொல்லக்கூடிய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சாட்சிய பொய்க்கு பேர் தான் சாட்சினே சொல்றாங்க. இப்போ பொய் சொன்னா தான் சாட்சினே பேர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் பொய்யனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஒரு மனிதன் பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யின் காரணமாக அவனுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வைத்து விடுகின்றான். சில நாள்களுக்கு வெளித்தோற்றத்திலே கொஞ்சம், சில நாள்களுக்கு அது லாபம் தரக்கூடியதாக தெரிந்தாலும் கூட பின்னால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை அந்த மனிதனுக்கு உண்டாக்கிவிடும். நல்லா பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் உண்மையே பேச வேண்டும். ஏன்னா நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு மனிதர் பல நேரங்களில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். பேச்சாற்றலை வைத்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப பேச்சாற்றல் உள்ளவர், குரல் நல்ல வளம் உடையவர். இங்கிருந்து அவருடைய சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. சட்டம் போட்டு ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா 1 கிலோமீட்டர் கேட்குமா, 1 மைல் அப்படின்னு இருக்கு. அவ்வளவு பெரிய குரல் உடையவர், ஆனாலும் பேச்சு நல்ல பேச்சாற்றல் உடையவர். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தங்களுடைய அந்த சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, பெரிய தந்தையை பார்த்து சொன்னாங்க, யுஜிபுனி ஜமாலுக அப்படின்னு சொன்னாங்க. அப்பாஸ் அவர்களே, உங்களுடைய ஜமால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கொஞ்சம் தான் வயசு கூட அவங்களுக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி கேட்டார் ஒரு தடவை, நீங்க பெரியவரா ரசூலுல்லாஹ் பெரியவரான்னு கேட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், நீங்க பெரியவரா அவர் பெரியவரா அப்படின்னு. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சாதுரியமாக பதில் சொன்னாங்க, அவர் என்னை விட உயர்ந்தவர். எனக்கு அந்த வார்த்தை வரல. இப்ப அவர் என்னை விட உயர்ந்தவர், நான் அவரை விட பெரியவர் அப்படின்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை விட ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னா, நான் பெரியவர் அப்படின்னா அதாவது வயதால பெரியவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஜிபுனி ஜமாலுக, உம்முடைய ஜமால், ஜமால்னா அழகுன்னு அர்த்தம், என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமா ஜமாலுல் இன்சான், மனிதனுடைய ஜமால்னா என்னன்னு கேட்டாங்க. லிசானுஹு, ஜமாலுல் இன்சான் லிசானுஹு, மனிதனுடைய அழகு என்பது அவனுடைய நாக்குதான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை வச்சு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. மனிதனுடைய அழகு என்பது நாக்குதான். சரி, ஜமாலுல் லிசான், நாக்குடைய அழகு என்ன தெரியுமா? அஸ்ஸிதுக்கு, உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய அழகு நாக்கு, நாக்குடைய அழகு உண்மைதான். எவரொருவர் உண்மையே பேசிக் கொண்டிருக்கின்றாரோ அவர் அழகையே பேசிக்கொண்டு அழகான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று, அந்த அழகையே கடைபிடிக்கக்கூடியவருடைய நிலையும் அழகாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதே மாதிரி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடியவர்கள் ஜமால் லிசான் என்பது மட்டுமல்ல, ஜமாலுல் கல்பு, ஜமாலுல் ஃபஅல், ஜமாலுல் அமல், ஜமாலுல் நியத், எப்படி ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஜமாலுல் லிபாஸ், ஜமாலுல், இப்படி எல்லா வகையிலும் ஜமாலியத்தான தன்மை இருக்க வேண்டும், அழகான தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதால். உடையிலே ஜமாலுல் லிபாஸ், உடையிலே அழகு என்பது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த உடை சுத்தமாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி ஜமாலுல் ஜவாரி, உறுப்புகள் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உறுப்புகளின் மூலமாக பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும், நன்மைகளையே செய்ய வேண்டும். அதற்கு பெயர் ஜமாலுல் ஜவாரி என்பதாக சொல்லப்படும். ஜமாலுல் பதன் அப்படின்னு உடல் மேனி அழகாக இருப்பது அப்படின்னு சொன்னா அது சுத்தமாக இருப்பதும், நஜீஸ் இல்லாமல் இருப்பதும், பாவங்கள் செய்யாமல் இருப்பதும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நிறைய விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார், ஒரு சஹாபி ஈமான் கொண்டார். ஈமான் கொண்ட பின்னால அவர் சில கெட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் இன்னி உரீது ஊமின பிக, நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள விரும்புகின்றேன், ஈமான் கொள்ள போறேன், ஈமான் கொள்றேன். இல்லா அன்னி உஹிப்புல் ஹம்ர வஸ்ஸின்னா வஸ்ஸிர்கா வல் கிதுப், எனினும் நான் மது அருந்துவதையும், விபச்சாரம் புரிவதையும், திருடுவதையும், பொய் பேசுவதையும் என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். இந்த 4 விஷயம் என்கிட்ட இருக்குது. ஆனா ஈமான் கொள்ளணும்னு நியத்து வந்துருச்சு. நான் ஈமான் கொண்டு விடுகின்றேன். ஆனா இந்த 4ல ஒரே அடியாக 4ஐயும் விட்டுறதுக்கு என்னால முடியாது. நான் தாக்கத்திலி அலா தர்கிஹா பி அஸ்ரிஹா, பூராத்தையும் ஒரே நேரத்தில் விடுறது என்னால முடியாது. இந்த 4ல ஏதாச்சும் ஒன்ன சொல்லுங்க, நான் விட்டுறேன், மீதி 3 நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்னு. யாராவது ஒருத்தர் ஈமான் கொள்ள என்கிட்ட வந்து சொல்லாருன்னு வச்சுங்க, என்ன செய்வோம்? இப்போ
எந்திரிச்சு போடா வெளியே அப்படின்றோம். அல்லது வேற ஏதாச்சும் கோபம் வர அது வர அது ஏதாச்சும் சொல்லுவோம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சரி நீ ஒன்ன செய்யாம இருந்துக்க, ஈமான் கொள் அப்படின்னு அவர் களிமா சொல்லிட்டார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது களிமா சொல்லி களிமா சொன்ன பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ பொய் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி சரி அப்படி ஒரு ஆள் கேட்டாரு, நான் சொல்றதா என்ன சொல்லுவேன், இல்லை நீங்களா என்ன சொல்லுவீங்க? இந்த 3 பெருசு எது? மது அருந்துறது, விபச்சாரம் செய்யறது, திருடுறது. இதுல விபச்சாரம் கல் குடிக்கிறது ரொம்ப பெருசு 2 அப்படின்னு நினைப்போம். நீ விபச்சாரமே செய்யாத இனிமேல், அல்லது கல்லே குடிக்காது, மது வருத்தாது அப்படின்னு சொல்லிடணும். ரசூலுல்லாஹ் சொல்றது அவரு பொய் பேசாதுன்னு சொன்ன உடனே அவரு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி சரி நல்லதுதான், இது பொய் பேசுறது சாதாரண வேலை தானே அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா மறுநாள் என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு ராத்திரியே போய் திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனார். டெய்லி திருடுவார். திருடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் ஸல்லல்லாஹு நிபந்தனை தான் தினந்தோறும் நீ வந்துட்டு போகணும். இங்க சஹாபாக்கள் பொதுவாக வந்துட்டு போவாங்க. நாளைக்கு போன உடனே ரசூலுல்லாஹ் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? திருடினேன்னு சொல்லணும். திருடினேன்னு சொன்னா அப்புறம் அது குற்றமாச்சே, ஒரு கையில போயிடும், அது வம்பா போயிடுமே. அதனால திருட போகல. அதே மாதிரி விபச்சாரம் மது அருந்துவதற்காக வேண்டிய ஆரம்பிச்சார். சாதாரணமா இருந்துச்சு, மது அருந்த ஆரம்பிச்சார். இப்ப அந்த நினைப்பு வந்துச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட போனா கேட்பாங்களே என்ன சொல்றது, நான் ராத்திரி கள்ளு குடிச்சேன் கொஞ்சம் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு அதையும் விட்டுட்டாரு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டாரு. அப்புறம் விபச்சாரம் அதே மாதிரி ஜினாவையும் விட்டாரு. அன்னைக்கே எல்லாம் செய்ய நினைச்சாரு. 3ஐயும் ஒரு நாள்ல என்பதாக அல்லது ஒரு சில நாள்கள்ல விட்டுட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாரு. அவர் உண்மையான பக்தராக, அதாவது உண்மையான சஹாபியாக அவர் ஆக்கப்பட்டார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, பொய் அது பேசாமல் இருந்தாலே எல்லா பாவங்களும் போயிடும். உண்மை வருவதற்கு, சிதுக்கு வருவதற்கு கிதுவு போகணும். அப்பதான் பொதுவாக நன்மை வருவதற்கு தீமைகள் போகணும் இல்லையா? தீமை போனா தான் நன்மை உள்ள வரும். மனிதனிடத்துல தீமைகள் போய்விட்டால் நன்மைகள் உள்ள வரும். அது மாதிரி சிதுக்கு உண்மை வர வேண்டும் என்று சொன்னால் பொய் போகணும். அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நிபந்தனையாக குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களும் சேர்ந்திருங்கள் என்பதாக சொன்னார். இன்னும் சில விளக்கங்கள் இதற்கு சொல்லப்படுகிறது. நல்ல கருத்துக்கள் எல்லாம் நிறைய எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அது சம்பந்தமாக சில விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா கேட்டவற்றிலிருந்து பலன் தரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله ولا يرغبوا بأنفسهم عن نفسه ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله ولا يطؤون موطئا يغيظ الكفار ولا ينالون من عدو نيلا إلا كتب لهم به عمل صالح إن الله لا يضيع أجر المحسنين. ولا ينفقون نفقة صغيرة ولا كبيرة ولا يقطعون واديا إلا كتب لهم ليجزيهم الله أحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 664வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 119 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக அவர்கள் தபூக் போரிலே கலந்து கொள்ளாததை பற்றி உள்ள எச்சரிக்கைகள், அதே போன்று சில சஹாபாக்களும் அந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை, அவர்களை பற்றி உள்ள விளக்கங்கள், குறிப்பாக 3 நபர்கள் சஹாபாக்களிலே மிக உயர்ந்த சஹாபாக்கள்,
அவர்களும் கலந்து கொள்ளாததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை செய்தான் என்ற விவரமும் முந்தைய ஆயத்துகளில் சொல்லப்பட்டது. அந்த ஆயத்திற்கு சில ஞானவான்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, மல்லம் யுஅத்தில் ஃபர்லல் தாயிம லம் யக்பல் மின்ஹுல் ஃபர்லுல் முவக்கத். எவர் ஒருவர் நிரந்தரமாக செய்யக்கூடிய ஒரு கடமையை நிறைவேற்றவில்லையோ அவர் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த பரலை நிறைவேற்றுவது அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகாது என்பதாக சொன்னார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய பரல் கடமை, நிரந்தரமாக செய்ய வேண்டிய கடமை, அது என்ன என்பதாக அவரிடத்தில் கேட்கப்பட்டது. அது என்னது? நிரந்தரமாக செய்ய வேண்டிய பரல் கடமை, குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய கடமை என்றால், நிரந்தரமாக செய்ய வேண்டிய கடமை என்பது உண்மை சொல்லுவது, உண்மையை பேசுவது. குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய கடமை என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்றவை எல்லாம். அதற்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். இப்போ மகரிபு தொழுதான், இந்த நேரத்தில் லொஹர் தொழக்கூடாது, மகரிபுடைய நேரத்தில் இஷா தொழக்கூடாது, வியாழக்கிழமை ஜும்மா தொழக்கூடாது. அதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. ஆனா உண்மை சொல்லுவதற்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் கிடையாது. எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து மௌத்து வரைக்கும் உண்மையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, ஒரு மனிதர் நிரந்தரமாக செய்ய வேண்டிய அந்த கடமையை விட்டுட்டார், அதாவது பொய் சொல்லியே வாழுகின்றார், அல்லது சில நேரங்களில் பொய் சொல்லுகின்றார், தன்னுடைய லாபத்திற்கு பொய் சொல்லுகின்றார், உலக காரியத்திற்கு பொய் சொல்லுகின்றார் என்று இருந்தால், இவர் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்தும் பலன் இல்லாமல் ஆகிவிடும். இங்கே சொல்லப்படுவது லம் யுக்பல் மின்ஹுல் ஃபர்லுல் முவக்கத். குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடிய அந்த கடமையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பொய் பேசிட்டே இருக்கிறார், ஒருத்தர் தொழுகிறார், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறார். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொன்னா பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர் தொழுதார் என்று பேர் இருக்கும், அவ்வளவுதான். தொழுகைக்கு என்ன பலன்கள் கிடைக்க வேண்டும் அது கிடைக்காது. இதே போன்றதான் எல்லா காரியங்களும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் பெரும்பாலும் உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி ஏதாவது ஒரு தொழில், ஒரு வியாபாரம் செய்கின்றார்கள். இவை அனைத்திலும் பொய் என்பதே இருக்கக்கூடாது, உண்மைதான் இருக்க வேண்டும். நம்ம முன்னால போன வாரம் சொன்னோம், பொய் என்பது வெறுமனே சொல்லில் உள்ளது மட்டுமல்ல. பொய் என்பது சாதாரணமாக சொல்லுவோம், நம்ம சொல்லினால் நாவின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளிலே பொய் இருக்கு, நீ சொல்றது பொய் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது மட்டும் பொய் அல்ல, செயல்களிலும் பொய் உண்டு. ஏத்திகாத் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நிய்யத்திலும் பொய் உண்டு. இதையெல்லாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது, விளக்கம் சொல்லப்பட்டது சென்ற வாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அத்துஜ்ஜாரு யஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகள் கியாமத்து நாளில் குற்றம் புரிந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள், கொண்டு வரப்படுவார்கள். வியாபாரிகள் எல்லாம் இல்லா மனித்தகா, அல்லாஹுவை பயந்தவரை தவிர, வபர்ர நன்மை செய்தவரை தவிர, வசதக தன்னுடைய பேச்சிலே உண்மை சொன்னவரை தவிர. வியாபாரியாத்தான் இருக்கணும். வியாபாரம் சொன்னா வியாபாரி மட்டுமல்ல, பொதுவா எந்த தொழில் செஞ்சாலும் சரி, பொருள் சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு தொழிலை செய்கின்றார் என்றிருந்தால் அவர் இந்த 3 தன்மைகள் உடையவராக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த தொழிலின் மூலமாக பெறப்படக்கூடிய அந்த லாபம் அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமானதாக, ஹலாலானதாக, அதன் மூலமாக பெறப்படக்கூடிய உணவுகள் இவையெல்லாம் சிறந்ததாக, அல்லாஹுடைய அருளுக்குரியதாக இருக்க முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இல்லா மனித்தகா, அல்லாஹ் தஆலாவை பயப்படணும். முதல்ல வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா சும்மா வெறுமனே வியாபாரம் செய்வதற்கு திறமை உள்ளவர்லாம் வியாபாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு அல்ல. அல்லாஹுவை பயந்து அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். அதற்குரிய சட்ட முறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே தனக்கு லாபம் வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த வியாபாரி அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு லாபம் வரணும், அடுத்தவரை இடையூறு செய்து மனவேதனைப்படுத்தி தனக்கு லாபம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது, அப்படி செய்யவும் கூடாது. தனக்கு லாபம் வர வேண்டும், அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். பொதுவாக வியாபாரம் செய்யக்கூடியவருடைய எண்ணமே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தின் மூலமாக, இந்த தொழிலின் மூலமாக, இந்த வேலையின் மூலமாக
மற்றவருக்கு பலன் தரக்கூடிய நிலையை நான் செய்வதற்காக இதனை செய்கின்றேன் அப்படின்னு, மற்றவருக்கு நல்ல பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்யும், அந்த நினைவில செய்ய வேண்டும். இரண்டாவது வர்ற, அவர் நன்மை செய்தவராக இருக்க வேண்டும். அல்லது வர்ற அப்படிங்கிறதுக்கு அவர் ஏதாவது ஒரு சத்தியம் செய்தால் உண்மையான சத்தியமாக இருக்க வேண்டும், பொய் சத்தியம் செய்யக்கூடாது. வியாபாரத்தில் கியாமத் நாளில் 3 நபர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பேச மாட்டார் என்று ஒரு ஹதீஸ் முன்னால சொல்லியிருக்கோம் பல தடவை. அதுல ஒன்று, ஒரு வியாபார சரக்கை விற்பனை செய்கின்றார் பொய் சத்தியத்தை கொண்டு, பொய்யான சத்தியம் செய்து விற்பனை செய்கின்றார். சத்தியமா நான் இதை இப்படித்தாங்க வாங்கினேன், இந்த பொருள் இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு பொய் சத்தியம் செய்கிறார். சின்ன வியாபாரியா இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனால் பொய் சத்தியத்தை கொண்டு வியாபாரம் செய்வது பரக்கத்தை இல்லாமலாக்கிவிடும். யம்ஹகுல்லாஹுல் பரக்கத்த மினஸ் ஸமன். அவர் பொய் சத்தியம் செஞ்சு நிறைய பொருள் சம்பாதிக்கலாம், ஆனா அந்த பொருளில பரக்கத்து இருக்காது. பொருளிலே பரக்கத்து இருந்தால்தான் இவர் நன்மைகளை செய்ய முடியும், நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த பொருள்ல பரக்கத்தே இல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து கலந்தில்லை என்று சொன்னால் தீமைகளை செய்யக்கூடிய நிலை அந்த பொருளின் மூலமாக ஏற்பட்டுவிடும். இவருக்கே தெரியாது. அந்த பொருளை இவர் சாப்பிடுறார், சாப்பிட்ட பிறகு இவருடைய உடலிலே அந்த பொருளுடைய சத்துக்கள் உண்டாகின்றன. அதன் காரணமாக இவருடைய உள்ளம் மாறிவிடுகின்றது, எண்ணங்கள் தவறாக ஆகிவிடுகின்றன என்பது பொருளாகும். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்புத் துஜ்ஜார். சம்பாதிப்பதிலே ரொம்ப இனிமையான, ரொம்ப அழகான, ஹலாலான சம்பாத்தியம் எதுவென்று சொன்னால் வியாபாரிகளுடைய சம்பாத்தியம் தான். ஹதீஸ்ல வியாபாரத்தை பற்றியும் வந்திருக்கின்றது நிறைய சட்டங்கள், விஷயங்கள், விளக்கங்கள். விவசாயத்தை பற்றியும் வந்திருக்கின்றது, மற்ற தொழில்களை பற்றியும் வந்திருக்கின்றது. இதுல எது சிறப்பு அப்படிங்கிறதுல உலமாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. நிறைய தர்க்கம் செய்து கொள்ளுகின்றார்கள், விவாதம் செய்கின்றார்கள். அதுல வியாபாரம் தான் எல்லாவற்றை விட சிறந்தது. விவசாயத்தை விட வியாபாரம் சிறந்தது. இரண்டாவது விவசாயம், முதல்ல வியாபாரம் தான். ஏன்னா வியாபாரத்தின் மூலமாக மற்றதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட 10 மடங்கு அதிகமாக கிடைக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். விவசாயத்தில் எவ்வளவு பொருள் பெறுகின்றாரோ அதை விட 10 மடங்கு அதிகமாக வியாபாரத்தை பெற்றுவிட முடியும். ஆகவேதான் வியாபாரிகளை நாம் பார்க்கின்றோம். குறுகிய காலத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்பது முதல் நிலை. ஆனால் வெளித்தோற்றத்தில் அது நமக்கு பார்க்கும்போது இவர் வியாபாரத்தின் மூலமாக நிறைய சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கின்றன அது கிடைக்கின்றது என்பது. ஆனால் வியாபாரத்தின் மூலமாக அதிகமான பொருளாதாரம் மனிதனுக்கு கிடைக்கின்றது, அதில் பரக்கத்து இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். ஆக வியாபாரியுடைய சம்பாத்தியம் இருக்கின்றது, அதுதான் ரொம்ப இனிமையானது, ரொம்ப அழகானது, ரொம்ப ஹலாலானது. சரி, அந்த வியாபாரி எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டு அடுத்து விளக்கம் சொல்லுகின்றார். அல்லதீன இதா ஹத்தஸு லம் யுகதிபு. அவர்கள் பேசினால் பொய் பேச மாட்டார்கள். வைதா துமினு லம் யகூனு. அவர்கள் ஏதாவது ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்ய மாட்டார்கள். வைதா வஅது லம் யுக்ரிஃபு. வாக்களித்தால் அந்த வாக்குக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். வைதஷ்தரோ லம் யதிம்மு. ஒரு பொருளை வாங்கினால் அதை குறை உள்ளதாக காண மாட்டார்கள், அல்லது அதை இகழ மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டார்கள். வைதா பாஉ லம் யம்தஹு. அவர்கள் விற்பனை செய்தால் அதை புகழ மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். வாங்கினால் குறை சொல்ல மாட்டார்கள் சொன்னா, ஒருத்தர் பொருளை வாங்கும்போது அந்த பொருள் சரியானதாக இல்லை, குறை உள்ளதாக இருக்கின்றது என்பதாக சொல்லும் பொழுது அந்த வியாபாரியிடத்திலிருந்து யாரிடத்திலிருந்து வாங்குறாரோ அவர் விலை குறைப்பதற்காக அப்படி சொல்லுவது. இவருடைய பொருளை அடுத்தவருக்கு விற்கும் போது தன்னுடைய பொருளை ரொம்ப புகழ்றது, அடுத்தவருக்கு அதிகமான விலைக்கு விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வோம். இதெல்லாம் கூடாது என்பதை இப்படி செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்ல வியாபாரிகள். அதாவது பேசினால் பொய் பேச மாட்டார்கள், அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதற்கு மோசடி செய்ய மாட்டார்கள், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், வாங்கினால் அவர்கள் அதை இகழ்ந்து கூற மாட்டார்கள், கொடுத்தால் விற்பனை செய்தால் அதை பெருமைப்படுத்தி பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக பொய் பேசக்கூடாது என்பதை இதிலே குறிப்பிடுகின்றார்கள். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கின்றதே அது இம்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லார். பொதுவாக இமாம்களுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், பொய் பேசுவது மிகப்பெரிய பழிப்புக்குரிய ஒரு விஷயம். அவருடைய சாட்சியும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்.
இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பேச்சிலே உண்மை என்பது இல்லையோ அவர் சாட்சி சொல்வதற்கு தகுதி இல்லாதவர் என்பதாக குறிப்பிடுகின்றார். நீங்க வேணா இந்த ஆயத்தை ஓதி பாருங்கள் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள். அதாவது முந்தைய சொல்லப்பட்ட கடைசி ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. இந்த ஆயத்தின் மூலமாக பொய் பேசுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்கின்றான். அப்படி பொய் பேசக்கூடியவர் சாட்சி சொல்வதற்கு தகுதி இல்லாதவராக ஆக்கப்படுகின்றார் என்பதாக இது நிறைய விளக்கங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆக அல்லாஹ் தஆலா முந்தி சொன்ன ஆயத்திலே முனாஃபிகீன்களை பற்றி சொல்லி, முஸ்லிமான மூமினான சஹாபாக்களை பற்றியும் சொல்லி, முனாஃபிகீன்கள் எல்லாம் பொய் சொன்னார்கள், முஸ்லிமான மூமினான அந்த சஹாபாக்கள் பொய் சொல்லவில்லை, அதன் காரணமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை எல்லாம் குறிப்பிட்டு உண்மையே பேச வேண்டும், அந்த சஹாபாக்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். சஹாபாக்களோடு சேர்ந்திருக்கிறதுனா சஹாபாக்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றனர். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுது,